அடுப்பே பத்த வைக்காம பாதாம் பிசின் பாயாசம் எப்படி செய்யறேன்னு பார்த்துலாமா? முதல்ல 2 ஏலக்காவை போட்டு தேங்காய் பால் அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க பசும்பால் கூட யூஸ் பண்ணலாம். பசும்பாலை கொதிக்க வைக்கும் போதே 2 ஏலக்காவையும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. வழக்கம் போலதான் செடிக்கு உரமா போட்டுடலாம். ஊற வச்சா முந்திரி பாதாம் தோல் நீக்கி போட்டுக்கலாம். நீங்க ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா சுடுதண்ணில போடுங்க, 10 நிமிஷத்துல ஊறிடும். இது கூட பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, வாழைப்பழம். இது கூட இனிப்புக்கு பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். நீங்க வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி அரைச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். இப்பவே சூப்பரா இருக்கு. ஊற வச்ச பாதாம் பிசின் சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் தான் பாதாம் பிசினே போட்டோம். எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். நாங்கள் 2-3 தான் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கோம். பொடி சாட்டினா முந்திரி, பாதாம், பூசணி விதை, திராட்சை பழம். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாதாம் பிசின் பாயாசம். குடிச்சு பார்த்துடலாம். பாதாம் பிசின் சேர்க்கறதுனால வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சேர்க்கறதுனால வறட்டு இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கும் வலு கொடுக்கும். ஸ்பூன்லாம் வேண்டாம், அப்படியே கொடுத்துருவோம்.